எம்பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் அடுத்த வேர்ல்டு பேண்டமிக்காக வர வாய்ப்பு உள்ளதா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மனதிலையும் இருக்கிற இந்த காலகட்டத்தில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உடைய தலைவர் டெட்ராஸ் அவர்கள் இதை குளோபல் பேண்டமிக்காக அறிவித்திருக்கிறார். இதுதான் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோங்க. இது நான் பிரகாஷ் பேசுகிறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட் வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. எம்பாக்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு காங்கோ ரீஜனில் ஒரு 500 பேர் இறந்து விட்டார்கள். அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்தது. 500 பேர்னால் ஒரு மாதத்தில் அல்ல, இது 2024 ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு 500 பேர் போயிட்டாங்க. 2023 கிட்டத்தட்ட 14,000 கேசஸ் அஃபெக்ட் ஆகியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2024 ஒரு 500 பேர் இறந்திருக்கிறார்கள். அதுதான் மிக முக்கியமான அபாய சங்க ஒழிச்சிருக்குன்னு சொல்கிறதுல மிகையாகாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எம்பாக்ஸ் எப்படி தோன்றியது, எம்பாக்ஸ் எப்படி பரவியது, எம்பாக்ஸ் எதற்காக இப்போது பேண்டமிக்காக அறிவித்திருக்கிறார்கள், எதன் மூலமாக நமக்கு இப்போது பரவும். இந்த 4 விஷயந்தான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயமான எம்பாக்ஸுடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, எம்பாக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, மங்கி பாக்ஸ். மங்கி பாக்ஸ் அப்படின்ற போது மங்கீஸ் அப்படின்ற இது நமக்கு ஆஃப்ரிக்கன் இதுலேருந்து ஆரிஜின் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியும் இருக்குது. பட் ஆஃப்ரிக்கன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரிட்டிஷ் நம்ம ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், பிரிட்டிஷ் வர்சஸ் ஒயிட்ஸ் வர்சஸ் பிளாக்ஸ் அந்த ஒரு இதில் வர்றதுனால இந்த கான்ட்ரவர்சி வேண்டாம் அப்படின்றதுனால மங்கி பாக்ஸை எம்பாக்ஸ்னு டிஃபைன் பண்ணிட்டாங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1958 இதோடைய சரித்திரம் 1958 ஆரம்பிச்சிருக்கு. காங்கோவில் ஒரு காலனி வச்சுருந்தாங்க, மங்கீஸுடைய காலனி. அந்த காலனியில் தான் ஃபஸ்ட்டு அவங்க டிடெக்ட் பண்ணது மங்கீஸுக்குள்ளே ஒரு விதமான நம்ம ஊரில் அம்மா போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அம்மா போடுற ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. ஸோ அந்த அம்மா போடுற அந்த விஷயம் காலனியில் 1958 நடந்தாலும் 1970 தான் பார்த்திங்கன்னா மனிதர்களுக்குள் இது பரவ ஆரம்பித்திருக்கிறது அப்படின்றது தான் செய்தி. ஸோ 1970 ஆரம்பித்த இந்த பரவல்கள் இந்நாள் வரை இப்போது இந்த ட்ரெண்ட் வரைக்குமே அங்கே அந்த ஊர்களில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுதான் மங்கி பாக்ஸுடைய ரதர் எம்பாக்ஸுடைய ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம். சரி, இது எவ்வாறு பரவியதுன்னு பார்த்துட்டோம். இப்போ அது ஏன் பேண்டமிக்காக அறிவித்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா, நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் இதுக்கு வேண்டிய அத்தனை ப்ரிகாஷனை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏர்போர்ட்ஸில் ஸ்க்ரீனிங் அது மாதிரி நம்ம இன்ஃபேக்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட ஹெல்த் மினிஸ்ட்ரியிலேருந்து கூட ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. டோட்டலாக இந்த ஏர்போர்ட்ஸ் மற்றும் வர்றவங்களை ஸ்கேன் பண்ணுறது, இந்த காங்கோ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிலேருந்து ஸ்கேன் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்தவங்களை கூட அவங்க ட்ரேஸ் பண்ணி ட்ராக் பண்ணி பண்ணுற விஷயங்களும் நடந்திருக்கிறது. சரி, இப்போ இதோடைய தன்மை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். எம்பாக்ஸுங்கிறது சொன்ன மாதிரி அம்மா போட்ட மாதிரி வரும்பொழுது ஜுரம் மாதிரி இருக்கும், ஃபீவராக இருக்கும். ஃபீவர் ஒரு 5 நாட்களிலிருந்து 21 days வரை இது நீடிக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. இதில் ஒரு 10% ஃபேட்டலாகக்கூடிய ஒரு அபாயமும் இருக்கிறது. அது விச் மீன்ஸ் ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா அதில் 10 பேர் இறப்பதற்குரிய ஒரு சாத்தியக்கூறும் தென்படுகின்றதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த எம்பாக்ஸுடைய தன்மைன்னு சொல்லலாம். இதனால தான் நீங்கள் இந்த ஏர்போர்ட்லலாம் ட்ராக் அண்ட் ட்ரேஸ்ன்னு பண்ணும்போது 21 நாட்கள் வந்த நபர்களையும் பார்த்து அவங்களுக்கும் டெஸ்டிங்லாம் பண்ணி நம்ம எப்படி கோவிட் ப்ரொசீஜர் இருந்ததோ அந்த மாதிரி வர ஒரு விஷயம் இருக்கிறது. சரி, இதனுடைய முக்கியமான இந்த வைரஸ் இதோடைய இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எம்பாக்ஸ் கிளேட் 1, எம்பாக்ஸ் கிளேட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக இருக்குது. பேண்டமிக் டைம்லேயும் பார்த்திங்கன்னா இந்த எம்பாக்ஸுங்கிற ஒரு இதுவும் லைட்டாக வந்துகிட்டு இருந்துச்சு. அது கிளேட் 2 உடைய தன்மை. ஆனால் இப்போ வந்திருக்கிற இந்த வேரியண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா எம்பாக்ஸ் கிளேட் 1. ஸோ எம்பாக்ஸ் கிளேட் 1 இன்னும் நம்ம எப்படிலாம் ஆமிக்ரான் வைரஸ் அப்படிலாம் பார்த்துருந்தோம் இல்லையா கோவிடில், அது மாதிரி ரொம்ப ஃபேட்டலாக
பரவக்கூடிய கண்டேஜியஸ் டிசீஸாக கூட கருதப்படுகிறது இந்த கிளேட் 1. ஸோ இதுதான் WHO டைரக்டர் அனௌன்ஸ் பண்ணிய ஒரு ரீசன். இதற்கு பிறகு நம்ம பார்க்குற இன்னொரு விஷயம், இவ்வளவு தூரம் நீங்கள் கேட்கலாம். 1958 மங்கீஸுக்கு வந்தது, 1970s மனிதர்களுக்கு வந்தது, காங்கோ ரீஜனில் இது வந்து ஒரு எண்டமிக்காகவே இருக்குங்கிறது கூட ஒரு செய்தி. ஸோ எண்டமிக் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஓகே ஓரளவுக்கு கண்ட்ரோல் எல்லாருக்கும் இருக்குங்கிற அக்செப்டன்ஸ் வந்த ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. ஆனால் கேள்வி என்ன அப்படின்னா, இவ்வளவு நாளாக இருக்கிற இந்த விஷயத்துக்கு நம்மளால் வந்து வேக்சின் கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்றது தான். வேக்சின் இல்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ வேக்சின் இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் கேட்கலாம், கோவிட்லலாம் 5-6 மாதத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனால் இங்கே வரலை அப்படின்ற போது லிட்டில் பிட் ஆஃப் கேபிட்டலிசம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம இதில் எங்கேயுமே வந்து பிஸ்னஸ் சென்ஸ் வந்து எஸ்பெஷலி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ அங்கே வந்து அவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டதுனால தான் கோவிடே வந்து ரொம்ப ஹைப் கொடுக்கப்பட்டு அதற்கு இம்மிடியட்டாக வேக்சின்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு இம்மிடியட்டாக அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டியை வளர்த்துக்கிட்டானுங்க நம்ம ஹியூமன் கம்யூனிட்டியில். ஆனால் அந்த ஒரு செயல்பாடு இந்த விஷயத்தில் இல்லை. ஏன்னா இவ்வளவு தூரம் பாதிக்கப்படவில்லை. ஆர் ரதர் பாதிக்கப்பட்ட இடங்கள் பார்த்திங்கன்னா காங்கோ, நைஜீரியா மற்றும் அதர் ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு இப்போவே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதற்கு பிறகு நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது இப்போது ஏன் இந்த இம்பார்ட்டன்ஸ் வருது, கோவிடுக்கு பிறகு பேண்டமிக் லெவலுக்கு இதை அனௌன்ஸ் பண்ண வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதோடைய மெயினான காரணம் ஸ்வீடன், கனடா மற்றும் பாகிஸ்தானுக்கு இது பரவி இருக்கிறது. ஸோ ஸ்வீடன், கனடான்ற போது உங்களுக்கு தெரியும் யூரோப்பியன் கண்ட்ரிஸுடைய என்ட்ரி வந்துருச்சு. ஸோ டெஃபினட்டாக இதை வந்து ரொம்ப சீரியஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட பார்த்துருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இதை வந்து WHO இம்மிடியட்டாக பேண்டமிக் அப்படின்ற அளவு அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து பெருசாக பாதிப்பு இல்லாமல் போய்விட்டால் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச காலம் பேசிட்டு இதை நம்ம நிறுத்திடுவோம். பட் இல்லை அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு தொடர்ந்து அட்லீஸ்ட் ஒரு 1 இயராவது பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இந்த எம்பாக்ஸ். சரி, இப்போ நம்ம எவ்வளோ வீரியம் என்ன இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இது வந்து எப்படி பரவும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோவிட் மாதிரியே டச் மூலமாக வரக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. ஸோ டெஃபினட்டாக இது வந்து நம்ம இதில் இன்னொரு இது கூட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்தது அப்படின்னா நான் சொன்ன அந்த ஃபீவர் அந்த சிம்டம்ஸ்லாம் போயிட்டு எஸ்பெஷலி மேல்ஸுடைய ப்ரைவேட் பார்ட்ஸில் வந்து இது தென்படும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச்சும் சொல்லுகிறது. ஸோ இந்த விஷயங்களில் பார்த்தா நமக்கு என்ன தெரியுதுன்னா, டச் பை நம்மளுடைய ஹியூமன் டச் ரதர் கை கொடுத்ததுலேருந்து ஆரம்பித்து செக்ஷுவல் கான்டாக்ட் வரைக்கும் இது வந்து பரவும் ஒரு அபாயம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து செய்தி. ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வந்த அந்த எம்பாக்ஸின் விஷயம். எம்பாக்ஸுங்கிறது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஜஸ்ட்டு ஒரு ஏதோ ஒரு இன்னொரு இது வந்துருச்சுப்பா நம்ம தள்ளி கடந்து போயிடுவோன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லை. கவனமாக இப்போ இது எல்லோரும் பார்த்து கொள்ள வேண்டும். பேசிக்காக நம்ம கோவிடில் கடைப்பிடிச்ச ஹைஜீன் சிஸ்டம்ஸை நம்ம இப்போவே கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது தான். மாஸ்க் அளவு வராது என்று எதிர்பார்ப்போம். கை கழுவுவது இந்த மாதிரி பேசிக்கான சில ஹைஜீன் எட்டிகெட்ஸ் வச்சுக்கிட்டால் நமக்கு நல்லதுங்கிறது தான் வந்து நான் சொல்ல வர விஷயம். தொடர்ந்து இந்த மாதிரி செய்திகள் வந்து நமக்கு வர வேண்டாம் என்று தான் நம்ம மனது கருதுகிறது. ஆனால் வரும்பொழுது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய உள் உணர்வு சொல்லும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை நான் இத்துடன் முடிவு செய்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.